கல்யாணி பிரியதர்ஷினி அவர்கள். ஸோ அவங்க வந்து லோகா படத்துல சரியான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட கல்யாணி பிரியதர்ஷினி அவர்களை வந்து நெட்டிசன்கள் வந்து பயங்கரமா கோவப்படுத்திட்டாங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாரியா பேசிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா கல்யாணி பிரியதர்ஷினி மற்றும் கீர்த்தி செட்டி சேர்ந்து இப்போ வந்து ஜெயம் ரவி நடிப்புல உருவாகக்கூடிய ஜீனி அப்படிங்கிற படத்துல அப்படி அப்படி அப்படின்ற அந்த சாங்ல வந்து ஒரு டான்ஸ் வந்து ஆடிருக்காங்க. அந்த டான்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஐட்டம் சாங் மாரி இருக்கு அப்படின்ட்டு நெறைய நெட்டிசன்கள் வந்து கல்யாணி பிரியதர்ஷினிக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏம்மா நீ லோகா மாரி நல்ல படத்துல நடிச்சுட்டு ஏன் இந்த மாரி ஐட்டம் சாங்க்குலாம் டான்ஸ் ஆடுற? இந்த மாரி ஆடாத. நீ வந்து இன்னமும் நல்ல படங்கள வந்து சூஸ் பண்ணிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க என்னமோ. ஸோ அதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக கல்யாணி பிரியதர்ஷினி அவர்கள் வந்து இப்போ சோசியல் மீடியா பக்கத்துல வந்து அவங்களுடைய விளக்கத்த வந்து குடுத்திருக்காங்க. அதாவது அந்த சாங்க பத்தியும், அந்த படத்த பத்தியும் டைரக்டர் வந்து சொல்லும்போது, ஸோ அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அதனால தான் அந்த பாட்டுக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டு நான் வந்து டான்ஸ் ஆடியிருந்தேன். அதே சமயத்துல அந்த படத்துல வந்து என்னோட ரோல் வந்து நல்லாருக்கும். பாட்டு, அந்த படத்தோடைய அந்த களம் எல்லாத்தையும் நான் வந்து படத்துல பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பிரியதர்ஷினி அவர்கள், கல்யாணி பிரியதர்ஷினி அவர்கள் வந்து அவங்களுடைய விளக்கத்துல வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அதே சமயத்துல வந்து நான் புது புது விஷயங்கள வந்து ட்ரை பண்ணணும். ஒரே ஜானர்ல போகாம புது புது விஷயங்கள வந்து ட்ரை பண்ணுவேன் நானு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஸோ அந்த விளக்க உரையில வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அதற்கேற்பவாறு தான் அந்த டான்ஸ் வந்து அவங்க ஆடியிருக்காங்கன்றத வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஜெயம் ரவியோடைய லைனப்ல நெறைய படங்கள் என்பது வரப்போகுதுங்க. இப்போ இந்த ஜீனி படம் சம்மந்தப்பட்டு அப்படி அப்படி அப்படின்ட்டு இந்த சாங் பேர சொல்லும்போதே கெத்தா இருக்கு. இதனால தான் நம்ம ஆளுங்க நெட்டிசன்ஸ் பயங்கரமா அஃபண்ட் ஆயிட்டு ஏகப்பட்டத வந்து பேசியிருக்காங்க. லோகா மாரி நல்ல படத்துல நடிச்சுட்டு ஏன் கல்யாணி பிரியதர்ஷினி இதுல வந்து நடிக்கிறீங்க? இந்த சாங் எல்லாம் ஐட்டம் சாங் மாரியே இருக்குன்ட்டு ஏகப்பட்ட அட்வைஸ போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்க ஒரு விளக்க உரைய வந்து குடுத்துட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.